ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். தம்பதிகளுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதங்களில் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனைகள் பெரிதாகிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி வருது? ஏன் அப்படின்னா, பிரச்சனை ஒன்றாக இருந்தாலும் கூட அவர்கள் பார்க்கக்கூடிய கோணம் வெவ்வேறாக இருக்கிறது அப்படின்றது தான் இதில் இருக்க சிக்கல். ஸோ இந்த படம் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான விஷயங்களில் விருப்பம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, மரியாதை கொடுக்குற விஷயங்கள் வேறு வேறாக இருக்குது. ஸோ இதனால் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை, வாழக்கூடிய கோணம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதிலிருந்து தான் இந்த சண்டைகள் ஆரம்பமாகுது. இப்போது சண்டை போடுறது தப்பு இல்லை, சண்டையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அது சாத்தியமாக இல்லாமல் இருக்கும். அப்போது ஆரோக்கியமாக அந்த கருத்து வேறுபாடுகளை, சண்டைகளை வைத்துக்கொள்வது எப்படி? நீங்கள் என்ன பண்ணலான்னா, சண்டை போடாமல் 2 குரூப்பாக பிரிஞ்சிடலாம். 2 குரூப்பும் உங்கள் ஆன்சர்ஸை தனித்தனியாக எழுதலாம். அப்புறம் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா ஆன்சரையும் தொகுத்து போடுங்க. ஸோ உங்களுக்கு பல்வேறு விடைகள் கிடைக்கும். அதிலிருந்து எது சரியான விடைன்றதை நீங்கள் ஆய்வு பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், சேலம் கேக்குறேங்க சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ ஒய்ஃப் கன்சீவ் இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள். இல்லைங்க சார், அதில் ரைட் லேட்டரல் வென்ட்ரிக்கல் கோரிட் பிளெக்ஸி சிஸ்ட் போரமம் அப்படின்னு வந்திருக்குங்க சார். பிரெயினில் ரைட் வென்ட்ரிக்கலில் ப்ராப்ளம் இருக்குன்னு வந்திருக்கா? ஆமாங்க சார். சரி, அது எப்படிங்க சார்? அது ரைட் வென்ட்ரிக்கலில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? கோரிட் பிளெக்ஸி சிஸ்ட்டுங்க சார், போரமம். ஒரு சிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. சரிங்க. சரிங்க சார். டாக்டர்கள் பார்க்கட்டுங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன சிஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு புரியலை எனக்கு. டாக்டர்கள் அடுத்த ஸ்கேன் பண்ணுவாங்க, ஃபர்தராக என்ன ப்ரோக்ரஸாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. டாக்டர்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதிரி வராமல் இருந்தால் நல்லது தான். பட் ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரியான அப்நார்மாலிட்டிஸ் குழந்தைகள் டெவலப்மெண்ட்டில் வரலாம். உங்கள் மருத்துவர்கள் எக்ஸ்பர்ட்ஸையும் பார்ப்பாங்க. எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கொடுக்குற ஒப்பீனியன் படி ஃபாலோ பண்ணுங்கள். சில நேரங்கள் ரொம்ப சிக்கல் இருக்குது, குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும், இல்லை உடல் குறைபாடு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்க அபார்ட் பண்ண சொல்லிவிடுவாங்க. அப்படிலாம் இருக்காது, ரொம்ப சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மருத்துவர்கள் என்ன பரிந்துரை பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போது ஒரு கணவன் மனைவியும் போட்டுக்கிற சண்டைகளில் எப்படி ஒரு சரியான முறையில் சண்டை போடுறதில் சரியான முறை எப்படின்றத பற்றி பேசுகிறோம் நம்ம. ஒன்று அடிச்சிக்காதீங்க, நோ ஹிட்டிங். 2வது, பர்சனலான அட்டாக் பண்ணாதீங்க, பிரச்சனையை மட்டும் பேசுங்க. நீ முட்டாள், நீ மோசம் அப்படின்ற வார்த்தைகளை பேசாதீங்க. உங்களுக்கு கோபத்தை அதில் காட்டாதீங்க. சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே உணர்ச்சி வயப்பட்டவர்களாக, உணர்ச்சி மயமானவர்களாக தான் வாழ்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, அந்த விவாத பொருட்களோட உணர்ச்சியில் கொண்டு வந்துடும். நம்ம சொல்கிறத கேட்கலன்னா கடுமையான கோபம் நமக்கு வந்துடுது. அதோட வெறுப்பு, பல்வேறு உணர்வுகளையும் அங்கே கொண்டு வந்து உணர்வில் கலந்து மோசமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் பேசும்போது பிரச்சனையை மட்டும் பேசுங்க. ஒட்டுமொத்தமாக நீ இப்போ அந்த கல்யாணம் ஆனதுலேருந்தே இப்படி தான் பண்ணேன்னு ஆரம்பிக்காதீங்க. வேறு பிரச்சனைக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களெல்லாம் இப்போ பேசாதீங்க. குழந்தை படிக்கிறத பற்றி பேசுவாங்க, உடனே உங்கள் அப்பா அம்மாலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய பிரச்சனையாயிரும். அது சாதாரண ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையாயிடும். அதே போல் நீங்கள் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா தனியாக சண்டை போடுங்க. மற்றவர்களை உள்ளே சேர்க்காதீங்க. குழந்தைங்க முன்னால் சண்டை போடாதீங்க.
மனைவியோட அப்பா அம்மா, கணவரோட அப்பா அம்மாவெல்லாம் உள்ளே வரக்கூடாது. 3வது நபர்கள் தலையீடு வரவே கூடாது. நீங்கள் 2 பேரும் பேசி பிரச்சனையை தீர்த்துக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் டாக்டர். நான் சென்னையில இருந்து குமார் பேசுறேன். குமார் சொல்லுங்கள். எனக்கு ஏஜ் வந்து 28 ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகல. சரிங்க. இது முன்னாடிலாம் சுய இன்பம் நல்லா தூக்கம் வரும். சரி. இப்ப அடிக்கடி நீர் சுருக்கு வர மாதிரி, சொட்டு மூத்துற மாதிரி அடிக்கடி வருது. ஆ, அது என்ன காரணமா இருக்கும்? என்னங்க சுயன்பம் பண்ண பிறகு நைட்டில் என்ன ஆகுது? நல்லா தூக்கம் வரும் முன்னாடி. ஆ, விந்து வெளியேச்சுன்னா முன்னாடிலாம் நல்லா தூக்கம் வரும். சரிங்க. இப்ப வந்து சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு நீர் சுருக்கு வர்ற மாதிரி வருது, சொட்டு மூத்துற மாதிரி அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியதா இருக்கு. அதாவதுங்க, நீங்கள் சில நேரம் ஹேபிட்டாக மாற்றிடுவீங்க. முன்னால் வந்து சுய இன்பம் என்பது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்டேஷனாக இருக்கும் உங்களுக்கு 23 24 இயர்ஸில். ஆனால் அதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கவலை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, கவலை வந்து அதுக்கப்புறமும் எண்ணங்கள் ஓடும். சுய இன்பம் பண்ணி டக்குன்னு தூக்கம் வந்து தூங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம், லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு அந்த தூக்கம் வர்ற அந்த செகண்டை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா மறுபடியும் தூக்கம் வர்றதில் சிக்கல் வந்துடும். இது ரொம்ப ரொம்ப இயல்பானது. நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, சுயன்பம் பண்ணுறதை டக்குன்னு முடிக்காமல் நல்ல நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணி நல்ல கிளைமேக்ஸ் வந்தால் நல்ல தூக்கம் வரும் திரும்ப. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், கோயம்புத்தூர்ல இருந்து ராஜி பேசுறேன். சொல்லுங்கள் மேடம். சார், எனக்கு வந்து நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மேரேஜ் ஆகி இப்போ 1 இயர் ஆகுதுங்க சார். சரிங்க. இன்னும் வந்து கன்சீவ் ஆகல. ஓகே. நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் ஸ்கேன் பண்ணி திரும்பி செக் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 2 மந்த்ஸா. அப்போ வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சியில நல்லா இருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. ஹஸ்பண்டுக்கு விந்தணு டெஸ்ட் பண்ணதுல அந்த மூமெண்ட் வந்து 3% தான் சார் இருந்தது. சரி. அது வந்து 20% இருக்கணும், 3% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயுஐ பண்ணணும்னு சொன்னாங்க. சரிங்க. சரி, இப்போ ஐயுஐ பண்ணால் கன்சீவ் ஆக சான்ஸ் இருக்கா என்னன்னு கேட்க பண்ணி பாருங்கள். ஐயுஐ பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து வேறு ஏதாவது ஆன்டிபாடிஸ் இருக்குது, பஸ்ஸில்ஸ் இருக்குது, இல்லை வேறு காரணங்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை ஊர்ந்து போகிற தன்மை இல்லைன்னா ஐயுஐ பண்ணி பார்க்கலாம். பட் 3% ஊர்ந்து போகிற தன்மையை வச்சு ஐயுஐ பண்ணால் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. எனிவே ஒரு முறை ஐயுஐ உங்கள் டாக்டர்கள் சஜஸ்ட் பண்ணுறதுனால ஐயுஐ பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு 10-20% இருந்தால் ஐயுஐ நல்லாயிருக்கும். ஒரு 25 மில்லியன் 30 மில்லியன் 40 மில்லியன் இருந்து ஒரு 10-20% ஊர்ந்து போகிற தன்மை இருந்தால் கேல்குலேஷன் படி உங்களுக்கு ஐயுஐ நல்லா வரும். போதுமான அணுக்கள் இருக்குது, அதை வச்சு ஐயுஐ பண்ணலாம். பட் 3% ஊர்ந்து போகிற அணுக்கள் இருக்குன்னா, எத்தனை மில்லியன் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊர்ந்து போகிற அணுக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். பட் ஐயுஐ என்பது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர், செலவு குறைவான ப்ரொசீஜர்ன்றதுனால நீங்கள் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பில்லை. அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்ததாக இக்ஸி என்ற முறைக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்ம வந்து கணவனும் மனைவியும் சண்டை போடும்போது என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். ஒன்று, ஒரு அடித்து துன்புறுத்தக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து நேரடியாக அட்டாக் பண்ணாதீங்க, மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி சண்டை போடுற பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து வந்து எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு சண்டை போடாதீங்க. சண்டை போடுறத தனியாக பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் தலையிடக்கூடாது. அதே தலையிட்டால் இன்னும் பிரச்சனை பெருசாகிடும், குடும்ப பிரச்சனை ஆகிடும். அடுத்ததாக குழந்தைகள் முன்னால் சண்டை போடாதீங்க, அது அவங்க மனநிலையை பாதிக்கும், பல்வேறு புதிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதே மாதிரி ஒரு லெவலில் ஒரு முடிவுக்கு வந்துட்டால் உடனே வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி சண்டையை நிறுத்திடணும். தொடர்ந்து சண்டை போடுறதுக்காகவே ஆர்கியூ பண்ணாதீங்க. அதே போல் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பேசாதீங்க, குறுக்கிடாதீங்க. உங்களுக்கு அவங்க பார்ட்னர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு 100% தெரிந்திருந்தாலும் கூட நீங்கள் உடனே தலையிட்டு
பாதி பேசிட்டு போதே குறுக்கிடுவோம். 18 செகண்டுக்கு மேலே ஒரு அடல்ட் வந்து மற்றவங்க பேசுகிறது கவனிக்கிறது இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்ட்னர் பேச ஆரம்பித்த 18வது செகண்ட் நம்ம குறுக்கிட்டு நம்ம கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிடும். இது வந்து சண்டையை பெரிய அளவுக்கு வளர்க்கறதுக்கு காரணம். முழுமையாக பார்ட்னரை பேச விடுங்க. அவர் முடித்த பிறகு பொறுமையாக அமைதியாக உங்கள் கருத்துக்களை பேசுங்க. இப்படி பேசும்போது மிகப்பெரிய சண்டைகள் வராது. அதே மாதிரி பார்ட்னர் இப்படி தான் நினைப்பாங்கன்னு மைண்ட் ரீடிங் பண்ணாதீங்க. இதுதான் நினைக்கிறாரு, இதுதான் இப்படி செய்கிறாருன்னு அவர் நினைக்கிறத நம்ம கெஸ் பண்ணி பதிலடி கொடுக்காதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், நான் மதுரையிலேருந்து வீரமணி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், உங்கள் ப்ரோக்ராம் நான் டெய்லியும் பார்த்துருக்கேன் சார். நன்றி, சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் 1.5 years ஆச்சுங்க சார். சரிங்க சார், உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் டெய்லியும் சொல்கிறீங்க அப்படின்னா தினங்கள் செக் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறீங்க சார். சொல்லுங்கள் சார். அது எனக்கு டெய்லி நான் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் செக் பண்ணாலும் எனக்கு செக் பண்ணாதனால மார்னிங் தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா ஃப்ரீயாக தெரியுது. இந்த செக் பண்ண மறுநாள் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுங்க சார். அதாவதுங்க, விந்து வெளியேற்றுறது உடம்பை பலகீனமாக்கும், செக்ஸ் பண்ணால் உடம்பு பலகீனமாகும் நம்புகிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க. செக்ஸ் ஆரோக்கியமானதுன்னு நம்புகிற யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்காது. அதாவதுங்க, மிகப்பெரிய விஷயங்கள்லேயே சிக்கலாக இருக்குது. ஒரு சில பேர் கடவுளை நம்புகிறவங்களுக்கு அது கடவுளை நம்பலைன்றவங்களுக்கு அது கல். எவ்வளோ பெரிய மாற்றம். அதுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுறவங்களுக்கு இல்லை கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் உண்டியலில் போடுறாங்க. அது நம்பிக்கை தான். கடவுள் அப்படி நம்பும்போது அந்த கடவுளுக்கு காணிக்கையாக அழகு குத்திக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, மண் சோறு சாப்பிட்றாங்க, கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுறாங்க. கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்க இவரெல்லாம் ஜோக்காக தெரியும், கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற நம்புவாங்க. கடவுள் இல்லைன்னு நம்புகிறவங்களுக்கு பணத்தையும் பாலாபிஷேகத்தையும் ஒரு கிரிமினல் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்போ நம்பிக்கை வந்து எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. ஸோ நீங்கள் சுய இன்பம் அல்லது செக்ஸ் பண்ணுறது உடம்பை வீக்காக்கும் நம்புனீங்கன்னா அது உங்கள் உடம்பை கண்டிப்பாக வீக்காகத்தான் செய்யும். அது இயல்பு நார்மல் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்கிறத நம்புனீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆஃப்டர் ஆல் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் எதை நம்புகிறீங்கன்னு. சரி, நம்புறதுக்கு ஆதாரம் வேணாமா? நம்பிக்கையில் எல்லாமே ஓகேயானா இல்லை, ஆதாரம் இருக்குது. சுய இன்பம் சரியா தப்பா, செக்ஸு சரியா தப்பான்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்புறதுக்கு முன்னால் ஆராய்ந்து சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நம்புங்க. அப்போ உங்கள் நம்பிக்கை சரியாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? விழுப்புரத்துலேருந்து செந்தில் பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம். உங்கள் ப்ரோக்ராம் டெய்லி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி சார், சொல்லுங்கள். ரொம்ப எல்லாருக்குமே நல்லா உபயோகப்படுற மாதிரி நல்லா இருக்கு. நல்ல நிறைய அறியாமையெல்லாம் இப்பதான் எங்களுக்கு புரியுது. சொல்லுங்க. நிகழ்ச்சி பார்த்து அது எனக்கு இப்ப பேருந்துல வந்து போயிட்டு இருக்கோம்ல, ஒரு பொண்ணு வந்து கூட்டம் அதிகமாயிடுச்சு, பொண்ணு வர போறாங்க அப்படின்னு நினைச்சாவே எக்ஸைட் ஆகிடுறேன். சரிங்க. அப்ப சில நேரத்துல வந்து விந்து வெளியாயிடுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. சரிங்க. அது என்ன காரணமா இருக்குது? இல்லைங்க, ஒரி பண்ண வேண்டாம். இப்படி சில பேருக்கு நடப்பது இயல்பான விஷயந்தான். இது வந்து அப்படியே திருமணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் தான் உங்களுக்கு. திருமணத்திற்கு அப்புறமும் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை பயப்பட வேண்டாம். சில நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிறீங்க அப்படின்னு அர்த்தம். திருமணத்திற்கு அப்புறம் அப்படி இப்படி நான் ஆயிடணும்னு நம்ப வேண்டாம். அப்படி எதுவும் ஆச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுங்க. அற்புதமான மருந்துகள் இருக்குது, அற்புதமான டெக்னாலஜி இருக்குது, பல பயிற்சிகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா விந்து வெளியாகிறத நீங்கள் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் தேனாம்பேட்டையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். என் பேர் ரமேஷ் சார். ரமேஷ், சொல்லுங்கள். ஒய்ஃபு மேரேஜ் ஆகி 1 year and 1 month ஆகுது சார். சரி. அவங்களுக்கு ஏற்கனவே கன்சீவாக இருந்து அது கொஞ்சம் அபார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இதாகிடுச்சு சார். திரும்ப அப்புறம் வந்து இது பண்ணால் அவர் தைராய்டு இருக்கதா சொல்கிறாங்க சார். சரி, அது என்ன பண்ணலாம் சார்? திரும்ப நீங்கள் முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதாவது கன்சீவ் ஆகாதவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஆர்டரில் 2 பேரும் ஒன்றா போய் உங்களுக்கு விந்து டெஸ்ட்டு, மனைவிக்கு அடிப்படையான சில ஹார்மோன்களில் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் தேவைன்னா மருந்துகள் கொடுத்து கருமுட்டை வளர வச்சு வெடித்து கருத்தரிக்குதான்னு பார்ப்பாங்க. இப்படி பல்வேறு முறைகள் அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் போகணும். குழந்தையின்மை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் கன்சீவ் ஆகலைனாலே இதே ஆர்டரில் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகணும். முதல்ல ஒரு குழந்தை இருந்தாலும் இதே மாதிரி தான், இல்லை எப்போதுமே கருத்தரிக்கலைனாலும் கிட்டத்தட்ட ஆர்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஆர்டரில் தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் போகணும். ஏன்னா இதில் ஒரு 4000 காரணிகள் இருக்குது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எல்லா இடத்தையும் டெஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டு போகணும் அப்படின்றது சாத்தியமில்லை. ஸோ ஒரு ஸ்டெப் வைஸ் ட்ரீட்மெண்ட். முதல்ல மருந்துகள் மாத்திரைகள் கொடுப்பாங்க, தேவைன்னா IUI பண்ணணும், தேவைன்னா லாப்ரோஸ்கோப்பி, அப்புறம் அதில் கன்சீவ் ஆகலைன்னா IVF, இப்படி ஸ்டெப் வைஸாக நீங்கள் போகணும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? திருவள்ளூர் சார். திருவள்ளூர் இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். கார்த்திக் சார். கார்த்திக் சொல்லுங்க சார். 4th month சார். கன்சீவ் ஆயிருக்காங்க. 4வது மாசம் சார். கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்க. பண்ணலாமா சார்? செக்ஸ் தாராளமாக பண்ணலாம், நல்லது தான். செக்ஸ் பண்ணுறது குழந்தைக்கும் மனைவிக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் மனநிலையும் உருவாக்கும். ரெகுலராக நீங்கள் செக்ஸ் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. ஸோ திருமணத்தில் சண்டைகளை பொறுத்த வரைக்கும் மனைவி என்ன நினைக்கிறாங்க இல்லை கணவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஊகித்து கொண்டு சண்டை போடாதீங்க. மைண்ட் ரீடிங் இதெல்லாம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 2 பேர் வேறு வேறு கருத்துக்களோடு வாழ முடியும் அப்படின்றத நீங்கள் அக்ரி பண்ணுங்கள். அக்ரி டு டிஸ்அக்ரின்னு வாங்க. வேறு வேறு கருத்துக்களோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. 2 பேரும் அப்படி வாழ முடியும். ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கலாம், ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருக்கலாம். அதனால் என்ன, 2 பேரும் சேர்ந்து அந்த நம்பிக்கைகளோட அவங்கவுங்க நம்பிக்கைகளோடு அவங்க வாழலாம், ஒன்றும் தப்பில்லை. அது மிகப்பெரிய அளவுக்கு மற்றவங்கள பாதித்து தொந்தரவு பண்ணாத வகையில் இருக்கிற வரையில் உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் கோவையிலேருந்து சுந்தரம் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். ஏஜ் எனக்கு 50 ஆச்சுங்க. சொல்லுங்கள் சார். சுகர் இருக்குங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிட்ருக்குங்க. இது ஆணூருக்கு இதாக இருந்துங்க. விரைப்புத்தன்மை இல்லை. ஆமாங்க. சரிங்க. அதாவது சர்க்கரை எத்தனை வருஷமாக இருக்குங்க உங்களுக்கு? ஒரு 1 year இருக்குங்க. 1 வருடமாக இருக்கு. ஆமாங்க. 1 வருடம் சர்க்கரை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க, நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா. அதாவது பல பேர் 5 வருஷமாகவே நான் எந்த டெஸ்ட்டும் பண்ணலை, இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுறேன், இன்றைக்கி சர்க்கரை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா சர்க்கரை இன்றைக்கி தான் வந்ததாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3-4 வருஷமாக இருந்திருக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நான் பண்ணேன், நார்மலாக இருக்குது, இன்றைக்கி பார்த்தா சர்க்கரை இருக்குன்னா ஸோ இவருக்கு இப்போ தான் சர்க்கரை வந்திருக்கு. இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே, அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளே தான் ஆயிருக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். நீங்கள் 1 year அப்படி சர்க்கரை இருக்குன்னீங்கன்னா அதுக்கு முன்னால் எப்போ சர்க்கரை டெஸ்ட் பண்ணீங்க? ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தான் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டு, இப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை. ஸோ சர்க்கரை 1 வருடத்தில் வந்திருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாது. குறைந்தபட்சம் அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு 4-5 வருடங்கள் எடுத்துக்கும். இதை தவிர வேறு நிறைய காரணங்கள் இருக்குது ஆண்மை குறைவு உண்டு பண்ணுறதுக்கு. மன ரீதியான காரணங்கள், உங்களுக்குள்ள உறவுகள், உடல் ரீதியான காரணங்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் ப்ராப்ளம், இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இதை கண்டறிந்து முழுமையாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளிக்கொண்டு வரலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? மாவட்டத்துல ஹமீத் பேசுறேன் டாக்டர். ஹமீத் சொல்லுங்க சார். டாக்டர், எங்க ஒய்ஃப்க்கு போன மாசம் 26க்கு இது இது ஆகல, அதாவது 10க்கு அந்த இது ஆகல சார் பீரியடு. சரிங்க. 26 வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறமா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவங்க விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி. அது ஒரு 10 நாள் கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு போனாங்க நம்ம. சரி. யூரின் டெஸ்டிங் பார்த்தா நெகட்டிவ்னு வருது. அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன்ல கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி வருது டாக்டர். சரி. இப்போ அவங்க எங்க வயசு சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுங்கன்னு சொன்னா எழுதி கொடுத்துருக்காங்க. சரி.
நான் சொன்ன அந்த சாப்பிடாதீங்க, அது நீங்க மறுபடியும் விட்டமின் டேப்லெட் சாப்பிடலாமான்னு டாக்டர் கேட்டா சாப்பிடலாங்க, இன்னொரு 10 days கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்காக டாக்டர் காமிக்காம இருக்குது? இல்லை அவங்க கர்ப்பமா இல்லைங்க, இது வந்து கர்ப்பம் அல்ல. சரிங்க டாக்டர். பீரியட்ஸ் தள்ளி போனதை நீங்கள் கர்ப்பம்னு நினைக்கிறீங்க. அதாவதுங்க நம்ம கர்ப்பம் பீரியட்ஸ் தள்ளி போகுது. ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதம் கழித்து பீரியட்ஸ் வரணும் 28 நாளில். அது தள்ளி போன உடனே அது கர்ப்பமானு பரிசோதிக்கணும். பீரியட்ஸ் தள்ளி போய் இர்ரெகுலராக வருதா இல்லை கர்ப்பமானு செக் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து யூரின் டெஸ்ட் நீங்கள் பண்ணணும். அடுத்து தேவைன்னா பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனிங் பண்ணணும். இது ரெண்டுமே நெகட்டிவாக வருது. பிளட் டெஸ்ட்டும் நெகட்டிவாக, யூரின் டெஸ்ட்டும் நெகட்டிவாக வருது, ஸ்கேன் பண்ணியும் ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்போது அது கர்ப்பம் இல்லைன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணுறீங்க, அது பாசிட்டிவாக இருக்குது, ஸ்கேன் பண்ணுறீங்க நெகட்டிவாக இருந்தால் கரு குழாயில் எங்கேயாவது கரு இருக்கா இல்லை வயிற்றுல எங்கேயாவது கரு இருக்கான்னு பார்க்கணும். பட்டு யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு நெகட்டிவாக இருக்குது, ஸ்கேனிங் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ்னு தான் எடுத்துக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, நாங்க டி நகர்லேருந்து பேசுறோங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுங்க சார். சரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை இருந்தது, அபார்ஷன் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. அப்புறம் இன்னும் கரு தங்கவே இல்லைங்க சார். சரிங்க. அதான் நீங்கள் வந்து ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் கணவர் வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது, டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போட வேண்டாம், ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கூடாது, டெய்லி செக்ஸ் வச்சுக்கோங்க 2 பேரும். இதில் ஒரு 1 year நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு அபார்ஷன் ஆகி உங்கள் உடம்பு சரியாகிறதுக்கு ஒரு 3-6 மாதங்கள் இடைவெளி விடுங்க. அதிலிருந்து மறுபடியும் ஒரு 1 year நீங்கள் ரெகுலர் செக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 1 yearல நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா 2 பேரும் சேர்ந்து முறையாக, குழந்தை இல்லாதவங்க முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து போய் மருத்துவர் அணுகி உங்களுக்கான டெஸ்ட்டுகள் நீங்கள் பண்ணிக்கணும். உங்கள் கணவருக்கான விந்து டெஸ்ட்டு அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கணும். முறையாக நீங்கள் ஒரு வருடம் மருத்துவர்கிட்ட போகிறதுன்னு பிளான் பண்ணி தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட்டில் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கருத்தரிப்பீங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் கருத்தரிச்சிருந்தீங்கனாலே திரும்ப கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. இப்போது இந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு ஏரியா அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க. ஏ எதுக்கு? AREA அப்படின்ற இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏ எதுக்குன்னா, நம்ம பார்ட்னர் மேலே கோபமாக இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல ஒத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்கள் பார்ட்னர் கோபத்தை வெளிப்படுத்துறது, பார்ட்னரை திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, சிறுமைப்படுத்துறது, கோபமாக திட்டுறது, இது எல்லாத்தையும் நிறுத்தி வைங்க. ஃபார் ஒரு கால் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டர், நான் அலாவுதீன் பேசுறேன், சவுதியில இருந்து. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். சார் ரொம்ப நன்றி சார். நான் உங்க ப்ரோக்ராம் 7 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கறத நான் கால் பண்ணேன். ரொம்ப நன்றி அலாவுதீன். நீங்க நான் போன வருஷம் உங்க ப்ரோக்ராம் பார்த்து நான் 32 வருஷமா சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் நான் நிறுத்திட்டேன் சிகரெட். வெரி நைஸ், எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி. பல பழக்கங்களை நம்ம விடுறதுனால நம்ம வாழ்க்கையை மிக பெரிய அளவுக்கு 100 வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்ம சமீபத்தில் ஒரு மத்திய அமைச்சர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அவர் கடினமாக நம்மெல்லாம் 50 வருடங்கள் கடினமாக உழைக்கிறோம். அப்போ தான் பொருள் சம்பாதிக்கிறோம் நல்ல அளவுக்கு. சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு கேன்சர், ஒரு ஹார்ட் அட்டாக் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும். நீங்கள் ஒரு நாள் சேர்த்து வைத்த பொருள், புகழ் எதுவுமே உங்களுக்கு எந்த உபயோகமும் இல்லாமல் ஆகிடும். வாழ்க்கையே தலைகீழாக போயிடும். அப்போது வாழ்க்கையை நம்ம முதல்ல ஒழுங்காக வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஹார்ட் அட்டாக்லாம் சடனாக வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஹார்ட் அட்டாக் சடனாலாம் வர்றதில்லை. ஒவ்வொரு நாளும் ஹார்ட் அட்டாக்கை நோக்கி நம்ம நடந்து நெருக்கமாக போகிறோம். கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறோம். உணவு பழக்க வழக்கங்கள் ஏகப்பட்ட எண்ணெய், வறுத்தது, பொரித்தது சாப்பிட்டுக்கிட்டு அப்படி போகிறோம். இப்படி அது பக்கத்தில் போகிறோம். நடந்து போய்கிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல வந்து விழ வேண்டியதான். ஹார்ட் அட்டாக் வரத்தானே செய்யும். அதனால்
ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் விட்டுட்டு மகிழ்ச்சியான மனநிலையில் உங்கள் வேலையை ஒரு சேவையாக செய்யுங்க. மக்களுக்கு செய்யக்கூடிய, நம்மெல்லாம் அன்னை தெரசாக மாறி சேவை செய்ய முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய வேலையை ஒரு சேவையாக, ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணும்போது அது சேவையாக மாறிடும். மகிழ்ச்சியோட அர்ப்பணிப்போடு நம்ம வேலைகளை பார்க்க முடியும். ஸோ இப்போ கணவன் மனைவியோட சண்டையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அமைதியான முறையில், கோபம் இல்லாமல், ஏன் நீங்கள் இந்த வருத்தப்படுறீங்க, கோபப்படுறீங்க, உங்கள் கோபம் மனதில் இருக்குன்றதை உங்கள் மனைவிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளானிங், என்ன செய்ய போகிறீங்கன்றதை பிளான் பண்ணி முடிவெடுங்க. ஸோ இப்படி தான் ஒரு கோபத்தை குறைக்கிறதுக்கான சில ஆலோசனைகள். கோபம் வரும்போது ஏரியா, முதல்ல கோபமாக இருக்கிறீங்கன்றதை நீங்கள் உணருங்க, அட்மிட் பண்ணுங்கள். ரெண்டாவது, அதை வெளிப்படுத்தாதீங்க. மனைவியை திட்டுறது, கோபமான மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது வெளிப்படுத்த வேண்டாம். மூன்றாவது, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏன் உங்களுக்கு கோபம் வந்திருக்கு அப்படின்றத அமைதியான முறையில் மனைவிக்கு புரிய வைங்க, பார்ட்னருக்கு புரிய வைங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளான், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இது ஏன் வந்தது, எப்படி திரும்ப வராமல் தடுக்கிறதுன்றதை முடிவு பண்ணுங்கள். இப்படி பல்வேறு விஷயங்களாக நம்ம பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சலாக அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.